பிசாசு மாம்சத்தை நமக்கு விரோதமாக தூண்டி விட்டு என்ன செய்வானா, போதும் போதும் போதும், ரொம்ப ஜெபம் பண்ணாத, ரொம்ப பைபிள் படிக்காத, ரொம்ப சர்ச்சுக்கு போகாத, நீ எதுக்கு 4 வாரமும் சர்ச்சுக்கு போற, 1 வாரம் போனா போதாதா, மாசத்துல 1 நாள் போ, 1% கேட்டா போதும் அப்படின்வான். சர்ச்சுக்கு சண்டே மட்டும் போனா போதும், சும்மா ஜெபத்துக்கெல்லாம் ஓடாத. பாஸ்டர் அப்படிதான் சொல்லுவாரு. அங்கே 365 டேஸ் ப்ரேயர்னுவாரு, ஒரு நாளைக்கு 3 வேளை வர்ஷிப் பண்ணுவார். அதெல்லாம் சும்மா சும்மா போகாத, போதும், ரொம்ப திகட்டிற போது அப்படின்னு அது உள்ள என்ன பண்ணும், ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர விடாம அது என்ன பண்ணும், அப்படியே பின்னாடி இழுக்கும். ஆனா அதே இது மாம்சத்தின் காரியங்களை செய்யறதுக்கு எவ்வளவு வேணா தூண்டி விடும். 20 நாள் வெக்கேஷன் போனா கூட ஒண்ணுமே மனசுக்கு சங்கடமே வராது. ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் தூங்கினா கூட மனசாட்சி ஒண்ணுமே செய்யாது, நல்லா தூங்குன்னு சொல்லும். என்ன 4 மணி நேரம் தொடர்ந்து படம் பார்த்தாலும் ஒண்ணுமே பண்ணாது. பாரு 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 நம்மளை தூண்டி விடும். எல்லா அக்கிரமத்தையும் செய்யும் போது கூட ஒரு மனசாட்சி பாதிக்கப்படாது. ஏன்னா நீ ஸ்வாரு, இந்த மாம்சத்தை பாரு, மாம்சத்தை பாரு, மாம்சத்தை கேளு, மாம்சத்தை அனுபவி அப்படின்னு அது தூண்டும். ஆவிக்குரிய காரியங்கள்ல போன உடனே பிடிச்சி இழுக்கும். இந்த போராட்டத்தை நிறைய பேர் தங்கள் அனுதின வாழ்க்கையில பார்க்குறாங்க. ஆவி மாம்சத்துக்கு விரோதமாக, மாம்சம் ஆவிக்கு விரோதமாக என்ன செய்கிறது, போர் செய்கிறது.